ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இன்னைக்கும் எங்கள் வாழ்க்கையை செயலாற்றி கொண்டு வருகிற எங்கள் சர்வ வல்லமை படைத்த ஆண்டவரே, இந்த மாலை ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள், இந்த மாதத்துடைய முதல் நாள் மாலை வேளையில உங்களுடைய பாதத்தில் இருந்து உங்களுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்க, உங்களுடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க, ஆண்டவருமை குறித்து நாங்கள் புகழ்ந்து பாடவும் வழிபாட்டு முறைமையும் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் பயனுள்ளதாய் அமைத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனைக்கு ஆசீர்வதித்தார் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வழிபாட்டு காரணமாக பாமாலையில 14வது பாமாலை பாடும். பாமாலை 14வது பாமாலை. திருச்சபை காலை மாலை ஆராதனை முறைமை பின்பற்றுவோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை அவரை தொழுது கொள்கிற ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்குள் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழப்படலாம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் உதிக்கப்படுவதாக. கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவள் எவ்வளவு வேண்டும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பது. ஆண்டவரே, முதல்களை திறந்தருளும்.
குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமார ரட்சகராக தன்னுடைய உலகத்தில் அன்பு கூர்ந்தெறிமை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளை பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களுக்குள் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காகவே திரும்புவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகி கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் கொள்கிறவரை உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியா கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவராயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித நீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவர். நான் எழுந்த தகப்பனத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகும் உமது பார்வையில் பாவம் செய்தேன். இனி உடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்த நல்ல நம்முடைய கூலிக்கால் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனக்கும் பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஆகையினால் நாம் யாவரும் முழுங்கால் படியிட்டு நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். ஜெபம் செய்வோம். நம்மை முழுமையாக ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்கு எதிர்மறையாக விரோதமாக அநேக பாவங்களையும் குற்றங்களையும் மீறுதல்களையும் கீழ்ப்படியாத நிலையும் நாம் இந்த உலகத்தில் செய்திருக்கிறபடினாலே ஆண்டவரை என்னை தயவு கூர்ந்து மன்னித்து மீண்டுமாக உங்களுடைய ஐக்கியத்துக்குள்ளாக எங்களை இணைத்துக் கொள்ளும். கல்வாரி சிலுவிலே சிந்தின் ரத்தத்தை கொண்டு எங்கள் பாவத்தை புனித்து உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொள்வீராக என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தை ஆண்டவத்திலே நாம் தாழ்த்தி அர்ப்பணித்து நம்முடைய பாவரிக்கு ஜெபத்தை யாவும் இணைந்து நாம் சொல்லுவோம். நம்முடைய பாவத்தை சர்வவல்லவர் ஆண்டவரிடத்தில் மிக தாழ்மையோடு கூட அறிக்கை செய்வோம். இரண்டாவது பாவரிக்கின் ஜெபத்தின் வழியாக. எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்யினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழுமனதோடு நாம் நேசிக்கவில்லை. எங்களுக்கு நாங்கள் அன்பு கூறுவது போல எல்லாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இணக்கமாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவலைக்கு நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை செயல்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றலையும் தந்தருவாராக. ஆமென். ஆண்டவர் துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாண வழியாக அனைவரும் நாம் சேர்ந்து சொல்லுவோம். மீண்டுமாக நாம் பாமாலையில் 302வது பாமாலை பாடுவோம். பாமாலை 302வது பாமாலை. Yeah.
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, மீண்டுமாக உங்களுடைய பாதத்தில் எங்களை முழுமையாக தாழ்த்தி அர்ப்பணித்து கொடுத்து ஜெபிக்கிறோம். நம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட பேசும். அது எங்கள் வாழ்வுக்கு மிகுந்த வெளிச்சமாக இருக்கவும், அந்த வார்த்தை கொண்டு இந்த உலகத்தில் உண்மை நாங்கள் பிரதிபலித்து காண்பித்து உண்மையுள்ள மக்களாக வாழ்வதற்கு இந்த வேத வசனம் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் துணை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த மாதத்துடைய முதல் நாளுடைய மாலை நேரத்தில் ஆண்டுடைய பாதத்தில் இருக்கிறோம். வேத வசனங்களை நாம் சிந்திக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டுடைய பெரிதான ஆசீர்வாதங்களும் வழிநடத்தலும் நம்மோடு கூட இருந்தபடினாலே ஆண்டவர் நம்மை மட்டுமாய் ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்தி வழிநடத்தும் மேலான தயவுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதனாலே ஆண்டவருடைய சுத்த கிருபையும் அப்படி வழிநடத்தலும் நம்மோடு கூட தொடர்ந்து இருப்பதற்கு இந்த உலகத்திலே நீங்கள் நானும் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தபடினாலே ஆண்டவருடைய நாமத்தை நாம் துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். பொதுவாகவே ஆண்டவருடைய திருமுறை பகுதிகள் நம்முடைய வாழ்வுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறதுன்னு சொல்லி நாம் திருமுறையிலே வாசிக்கிறோம். வேத வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைகளுக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்பதை நாம் கருத்தில் கொண்டு ஆண்டுடைய வேத வசனத்தினாலே நம்மை தேய்ச்சி நம்மை பலப்படுத்தி வழிநடத்தி கொண்டு வருகிறதை நாம் ஒரு நாளும் மறந்து விடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கக்கூடிய உயர்வுகளும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கக்கூடிய வசதிகள் எல்லாமே ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் இந்த உலகத்திலே நாம் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அடிப்படை கொண்டுதான் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழுகிற ஒரு வாழ்வை ஆண்டவர் கொடுத்ததுக்காக ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஸ்துதிப்போம். இந்த மாலை நேரத்தின் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமுறை பகுதி அது ஆதியாம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் வசனம் 1 10 முடிய உள்ள வசனங்களை நீங்கள் இருந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை தன்னுடைய சகோதரர் குடும்பத்தின் மக்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே நாம் வாசிக்கிறோம். அதாவது ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய முரண்பாடுகள் என்றே சொல்ல வேண்டும். ஒருவேளை ஆபிரகாமுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்வாதாரங்கள், லோத்துக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்வாதாரங்களை பற்றி இந்த பகுதியை பார்க்கிறோம். 5ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்கள் வந்தன. அவர்கள் ஒருமித்து கூடியிருந்த அந்த பூமி அவர்கள் தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடினாலே அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று என்று இந்த ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் வசனம் 6ஆம் வசனத்தில் ஒரு அழுத்தமாக சொல்லப்படுகிற ஒரு காரியம். 2 சகோதரர்கள், ஆனால் 2 பேருக்குமாக ஆஸ்தி என்பது அதிகமாகின்றது. இந்த ப்ராப்பர்ட்டி, சொத்துக்கள் அதிகமாகின்றது. அன்றைய காலகட்டங்களிலே சொத்துக்கள் என்று குறிப்பிடும்படியாக சொல்ல வேண்டும் என்றால் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய கால்நடைகள், ஒட்டகங்கள் எவ்வளவு இருக்கிறது, ஆடுகள் எத்தனை இருக்கிறது, அவருக்கென்று அவருடைய சொத்துக்காக இருக்கக்கூடிய மற்றவை எல்லாம் என்னென்ன இருக்கிறதெல்லாம் கணக்கிட்டு பார்த்து அதிகமாக இருக்கக்கூடிய கால்நடைகளை வைத்துக்கொண்டு அவருடைய சொத்தை மதிப்பீடு செய்வார்கள். அப்படி 2 பேருக்குமாகவே இருக்கக்கூடிய அந்த மதிப்பீடுகளை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆஸ்தி என்கின்ற ஒரு காரியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ப்ராப்பர்ட்டி, சொத்து என்று ஒருவேளை இது குறிப்பிடப்படுகின்ற இது பின்பதாக வரக்கூடிய ஒரு செய்தி என்பதாக ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆஸ்தி என்பது இந்த உலகத்திலே கடவுளாலே கொடுக்கப்பட்டதை, ஆஸ்தியை நாம் சம்பாதிக்க வேண்டும், ஆனால் ஆஸ்தி நம்மை அழித்து விடக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தும் இந்த இடத்துல நமக்காக இந்த 2 பேருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை வைத்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். எல்லாருக்கும் சொத்து வேண்டிய அவசியம்தான், ஆனால் அந்த சொத்து நம்மை அழித்து விடக்கூடாது என்பதற்கும் இந்த ஒரு பகுதி நமக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்றைய காலங்களில் நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒருவேளை கிட்டத்தட்ட 2-3 மாதங்களுக்கு மேலாக நாம் இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான தொடர்பு இல்லாமல், எந்த விதமான வசதி வாய்ப்புகள் இல்லாமல் நம்முடைய உறவினர்களோடு கூட, நண்பர்களோடு கூட, குடும்பத்தின் மக்களோடு கூட நாம் நெருங்கி வாழ முடியாத ஒரு காலகட்டம் இருக்கிறதை நாம்
நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இன்னைக்கு உலகம் எங்குமாக சென்று கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை வைத்துக்கொண்டு சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுத்து பல நாடுகளுக்கு நாம் செல்கிறோம். வெளிநாடுகளுக்கு சென்று சம்பாதிக்கிறதை வைத்துக்கொண்டு நம்முடைய சொந்த நாடு, நம்முடைய சொந்த பூமி என்று நாம் பார்க்கும் பொழுது நமக்கு மிகுதியாய் கிடைக்கிறவர்களை வைத்துக்கொண்டு நாம் எதிர்காலங்களிலே சந்ததிகளுக்கென்று சேமித்து வைக்கக்கூடிய நிலையிலே சம்பாதித்து இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வீடு, நாம் எதிர்காலத்தில் வாழப்போக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு வீடு, அப்படி பல இடங்களிலே நாம் ஆஸ்திகளை அதிகமாக உருவாக்கி கொள்ளுகின்றோம். ஆனால் திருமறை என்ன சொல்கிறது? ஆஸ்தி என்பது இந்த உலகத்தில் உங்களுக்கு ஜீவன் அல்ல, சொத்து என்பது உங்களை பராமரிக்கக்கூடியதாக அல்ல. ஆகினாலே உங்களுக்கு அளவுக்கு மீறி அதிகமாக எதையும் நீங்கள் சம்பாதிக்க வேண்டாம், சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டாம் என்பதை பற்றி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. காரணம், காலங்கள் எப்படி மாறுகிறது, சூழ்நிலைகள் எப்படி மாறுகிறது என்பதெல்லாம் நம்மாலே எதிர்காலத்திலே நாம் கணக்கிட்டு பார்த்து மதிப்பீடு செய்ய முடியாத மக்களாக இருக்கிறோம். காரணம், எப்படி வேண்டுமானாலும் எதிர்காலத்தில் நடக்கலாம் என்பதற்கு இன்றைய நாட்களிலே நீங்கள் நானும் சந்தித்து வருகிற சூழ்நிலைகள் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு முக்கியமாக 6 அடி நிலம் மட்டுமே போதும் என்று ஒரு செய்தித்தாளை நான் படித்தேன். எவையுமே நாம் சம்பாதித்து வைத்தவைகள், ஆஸ்திகளாக சேர்த்து வைத்தவைகள், என்னுடைய எதிர்காலத்திற்கு வேண்டும் என்று சேமித்து வைத்தவர்கள், சம்பாதித்து வைத்தவெல்லாம் இந்த உலகத்திலே நமக்கு பயன் இல்லை என்பதை இந்த காலம் நமக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறதை என்று கவனித்துக் கொள்ள வேண்டும். பல நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள், பல இடங்களிலே வசதி வாய்ப்போடு கொடுக்கக்கூடிய மக்கள் கிடைக்கக்கூடிய ஆஸ்திகளை வைத்துக்கொண்டு, சம்பாத்தியங்களை வைத்துக்கொண்டு இன்னும் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், இன்னும் நாம் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும், இன்னும் நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். இது என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்திற்கு என்று 7 வகையில் வரக்கூடிய சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய மக்களாய் இருக்கிறோம் என்கிறதையும் கருத்தில் கொண்டு அவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமானது அல்ல என்பதை வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆகினாலே ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் அதிகமான ஆஸ்தி இருந்தபடினாலே 2 பேர்களுமாக எடுத்துக்கொள்ளுகின்ற முடிவுகளை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடினாலே அவர் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிட்டு, எப்பொழுதுமே ஒரு சொத்து என்பது 2 குடும்பங்களையும் பிரித்து விடக்கூடியதாக இருக்கிறது. காரணம், ஒரு மனிதனுக்குள்ளாக சொத்துக்கள் அதிகமாக இருக்கும் பொழுதும், சேமித்து வைக்கக்கூடிய பணங்கள், ஆஸ்திகள் அதிகமாக இருக்கும் பொழுதும், ஒருவருக்குள்ளாக ஏற்படுகின்ற முரண்பாடுகள் நிமித்தமாக ஒருவருக்கு ஒரு தூக்கம் இல்லாமல் சரியாமல் வாழவே முடியாது. அவருக்கு சொத்து அதிகமாக போய்விட்டது, அவர் அதிகமாக சம்பாதிக்கிறார், என்னுடைய சகோதரன் தான், என்னுடைய சகோதரி தான், என்னுடைய உறவின் சம்பந்தம் தான், என்னுடைய இரத்த சம்பந்தம் தான். ஆனாலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமை கொண்டு ஆஸ்தியின் அடிப்படையிலே வரக்கூடிய இந்த பொறாமை என்பது 2 பேருக்குமே குடும்பத்திலே ஒரு மிகப்பெரிய பிளவு என்பது ஏற்பட்டுவிடும். ஒரு உடைந்து போகின்ற ஒரு நிலை வருகிறதை இந்த திருமுறையில் பார்க்கிறோம். ஒருமித்து வாசம் பண்ண ஏதுமில்லாமல் போயிற்று என்று போகும் பொழுது 2 பேர்களுமே ஒருவருக்கு ஒரு முடிவு செய்கிறார்கள். ஒருவேளை அந்த எடுக்கிற முடிவை பற்றி இங்கே பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கும் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியும் எதிரத்தில் குடியிருந்தார்கள். இந்த சொத்துக்கள் அதிகமாக சேர்கிற பொழுது வீட்டினுடைய தலைவர் சகோதரர்களுக்குள்ளாக ஏற்படுகின்ற அந்த உரசல்கள், எதிர்மறையாக இருக்கக்கூடிய தோன்றல் அவளுக்குள்ளாக மனதிலே ஒரு குழுக்கம் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் கூட அதனுடைய பிரச்சனை யாருக்கு தோன்றும் என்று சொன்னால், அவளுக்கு கீழாக வேலை செய்கிற மக்கள் வழியாகத்தான் இந்த பிரச்சனை அதிகமாக வரும் என்பதையும் இந்த காலத்திலையும் நாம் கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். ஆகினாலே ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் என்று 2 பேர்கள் முடிவு செய்து, அந்தந்த தேசத்தில் உனக்கு உண்பதாக இருக்கிறது அல்லவா, என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று அவர்கள் 2 பேருக்குமாக பிரிந்து செல்கிறதாக திருமுறையிலே நாம் பார்க்கிறோம். இந்த வேதத்துடைய பகுதி உங்களுக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் இந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்காக வைக்க வருகிறேன். நன்றாக கவனிங்கள். 11ஆம் வசனம். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து போனார்கள். ஆபிரகாம் போகிற பாதை என்பது வேறு விதமான பாதை நோக்கி சென்றது, வேறொரு திசைக்கு சென்றது. ஆனால் லோத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்க, லோத்து யோர்தானுக்கு அருகான
சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டான். இந்த சமபூமி என்று பார்க்கும் பொழுது யோர்தானுடைய கிழக்கு பகுதி மிகவும் பசுமையான ஒரு பகுதி. அதை பார்க்கின்ற பொழுது மிகவும் கவர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக திருமறை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த இடத்துல வாழ வேண்டும், இங்குதான் நம்முடைய ஆஸ்தியை மறுபடியும் சேர்த்து கொள்ள வேண்டும், இந்த இடத்துல தான் நமக்கு மிகுந்த சொத்துக்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதெல்லாமே லோத்து முடிவு செய்து இந்த சமமான பூமியை நோக்கி போகிறார். இந்த சமமான பூமியை நோக்கி போகிறது என்பது தன்னுடைய ஆஸ்தியை, இழந்த ஆஸ்தியை, ஆபிரகாமுக்கும் என்னுடைய சகோதரருக்கும் கொடுத்த போன ஆஸ்தியை மீண்டுமாக இந்த இடத்துல சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய தவறான எண்ணத்தை நோக்கத்தோடு கூட கருத்தில் கொண்டு அந்த சமபூமிக்கு நேராக கூடாரம் போட வேண்டும் என்று முடிவு செய்து அந்த இடத்துல போகிறார். பொதுவாகவே நீங்கள் பார்த்தால் ஒரு மிகப்பெரிய பசுமையாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு பார்த்தால் அது பசுமையாயிருக்கும். ஒருவேளை அந்த கரையிலிருந்து இந்த கரைக்கு பார்ப்போம் என்று சொன்னால் இந்த கரை பசுமையாயிருக்கும். அதனாலே நம்முடைய கண்களுக்கு எப்பொழுதுமே இந்த உலகம் என்பது ஒரு பசுமையை தந்து கொண்டே இருக்கும், கவர்ச்சியை தந்து கொண்டே இருக்கும். அதை நம்பி ஏமாந்து நாம் விழுந்து போய்விடக்கூடாது என்பது திருமறையிலே அன்றைக்கு சொல்லப்பட்டதல்ல. இன்றைய காலகட்டங்களில் கூட அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகம் எங்குமாக இப்படி பல கவர்ச்சிகளை தேடி, பசுமைகளை தேடி உழைத்து சம்பாதிக்கிற நிலையிலெல்லாம் பெற்றுக்கொண்டு தனக்கு தேவையானவர்களுக்கு மேலாக சம்பாதிக்கக்கூடிய நிலைமையில இனியெல்லாம் அப்படி செல்ல முடியாது, வேகமாக ஓடி சம்பாதிக்க முடியாது. காரணம், இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலையெல்லாம் இன்றைக்கு நாம் உலகம் முழுவதுமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய சொந்த இருப்பிடத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு சம்பாதித்தெல்லாம் போதும், அந்த இடத்தையே நான் விட்டு நான் மீண்டுமாக என்னுடைய சொந்த மக்களோடு சொந்த இடத்துல நான் வந்து சேர வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு கூட அவரெல்லாம் இன்றைக்கு சொந்த நாடுகள், நகரங்களை நோக்கி புறப்பட்டு வருகிறதை இந்த செய்தி எல்லாம் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால், மனிதன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் விட்டு வந்தால் போதுமானது என்கின்ற ஒரு நிலைக்குள்ளாக மனிதன் தள்ளப்பட்டு இன்றைக்கு ஓடி ஒளிந்து வருகிற எல்லாம் நாம் பார்க்கிறோம். அதனால் அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த திருமுறையில பார்க்கிறோம். அதனால ஆஸ்தி என்பது ஒரு மனிதனை பிரிக்கிறது. ஒரு ஆஸ்தி என்பது ஒரு மனிதனுக்குள்ளாக ஏற்படுகின்ற ஒரு அவல நிலையெல்லாம் இங்கே சுட்டி காட்டுகிறார் பார்க்கிறோம். அப்படி லோத்து யோர்தானுக்கு சமமான கிழக்கு பகுதியிலே போய் தன்னுடைய கூடாரத்தை போட்டான். ஆபிரகாம் கானான் தேசத்திலே குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியிலே பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான். இந்த சோதோம் குமார பட்டணம் என்பது ஆண்டுடைய பார்வைக்கு விரோதமானது. சோதோம் குமார பட்டணம் என்பது பாவம் நிறைந்த ஒரு பட்டணம், ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். பார்ப்பதற்கு கவர்ச்சியாயிருக்கும், பசுமையாயிருக்கும். ஆனால் அதை நம்பி நம்முடைய கால்களை அங்கே ஊன்றிவிட்டால் அது மிகவும் படுகொலைக்குள்ளாக அழைத்து போகும் என்கிறதை லோத்து மறந்து கிழக்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த சமபூமியிலே நாம் எல்லாம் இங்கே ஆளுகை செய்து கொள்ள வேண்டும். சமமாக இருக்கிறது, நீர் வளம் இருக்கிறது, நிலம் வளம் இருக்கிறது, பசுமையாக இருக்கிறது, எல்லாம் உண்மைதான். ஆனால் அதற்கு எதிராக இருப்பது சோதோம் குமார பட்டணத்தை மறந்து போனான் லோத்து. சோதோம் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மிகுந்த பாவிகளாக இருந்தார்கள். இதில் ஒரு மிகப்பெரிய அவல நிலை என்னவென்றால், ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து சொல்லுகிற பொழுது, நான் ஒரு நாளிலே இந்த சோதோம் குமார பட்டணத்தை நான் அழித்து விடுவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு சொல்லுகிறதாக நாம் திருமறையிலே வாசிக்கிறோம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார், இந்த சமபூமி முழுவதுமாக உனக்கு நான் கொடுத்து உன்னை பெருக கொண்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததாக இந்த திருமுறையில நாம் பார்க்கிறோம். 19ஆம் அதிகாரம், ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துடைய ஒவ்வொரு பகுதியெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். 15ஆம் வசனம், கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அடையாதபடிக்கு எழுந்து உன் மனைவியும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போய் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார். அவன் தாமதி கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷன் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்தின் கையை பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்கள் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்பி ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே,
இந்த சமபூமியில் எங்கும் இல்லாதே, நீ அறியாதபடிக்கு மலைக்கு ஓடி போயினார். அதற்கு லோத்து, அப்படியே ஆண்டவரே, அப்படியல்ல ஆண்டவரே என்று அவர் சொல்லி மீண்டுமாக அவள் திரும்பி பார்த்தால், திரும்பி பார்க்கப்பட்ட பின்பு லோத்தினுடைய மனை உப்பு தூணால் ஆனாள் என்று நாம் திருமறையில் சொல்கிறோம். ஒரு செல்வம், ஒரு ஆஸ்தி மனிதனை எப்படி அழிக்கிறது? ஒரு சொத்தும் ஒரு ஆஸ்தியும் ஒரு சகோதரர்களாக எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரிவை ஏற்படுத்துகிறது. மனிதனுடைய ஆசை எல்லாமே ஒரு அழகான இடத்தை நோக்கி பசுமையாக இருக்கக்கூடிய சமவெளியை பார்த்தோம். அந்த ஆஸ்தி, அந்த இடம்தான் நமக்கு தேவை என்பதெல்லாம் மறந்து போய் அந்த வாங்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்களே ஆஸ்தியை அவனை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை பற்றி திருமுறை நமக்கு தெளிவாக சொல்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு கிறிஸ்துவினுடைய வார்த்தையில நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை நம்ம எல்லாம் வாழ்ந்திருக்கோம். மனிதனுக்கு அதிகமான ஆசை இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு செல்வம் தேவைத்தான், பணம் தேவைத்தான். ஆனால் அந்த பணமே ஒரு மனிதனுக்கு மூல ஆதாரமாக இருந்துவிடக்கூடாது. அந்த செல்வமே அந்த மனிதனை அழித்து விடக்கூடாது என்பதை பற்றி வேதத்திலே பல இடங்களிலே ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். மனிதன் தனக்குண்டாகவே ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்திக் கொள்கிறான். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உறவு என்பதையே கருத்தில் கொண்டு வாழுகிறபடினாலே உலகத்தின் மக்களை பற்றியோ கவலைப்படவில்லை. தான் சுகமாய் இருக்க வேண்டும், மிகுந்த ஆஸ்தியோடு கூட வாழ வேண்டும் எண்ணத்தோடு கூட இருக்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய அழிவை ஏற்பட்டுவிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக திருமறை பகுதி நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ வடக்கு திசை போக வேண்டும் என்று விரும்பினால் நான் தெற்கு திசை நான் போகிறேன். ஒருவேளை நீ கிழக்கு பகுதி போக வேண்டும் என்றால் நான் மேற்கு போகிறேன், நான் மேற்கு போக வேண்டும் என்றால் கிழக்கு பகுதி நான் போகிறேன் என்கிறதை அவருடைய மெய்ப்பர்கள் இருக்கக்கூடிய அந்த சண்டை பிரச்சனையால 2 பேர்கள் பிரிந்து போய், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வாழுகிற இடம் நல்லதாகத்தான் இருக்கிறது, உன்னை போட்டிருக்கிற கூடாரத்துடைய பகுதி நல்லதா இருக்கிறது, ஆனால் எதிரே இருக்கக்கூடிய சோதோம் குமார பட்டணத்தை நான் அழிப்பேன் என்று சொல்கிறார். காரணம், அந்த அளவுக்கு பாவம் நிறைந்த மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். நம்மை சுற்றிலுமாக உலகத்தில் அநேக மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். நம்முடைய ஆசை, நம்முடைய ஆஸ்தி, நம்முடைய பெருமை, நம்முடைய கீழ்ப்படியாமை எல்லாமே ஒரு காலகட்டத்தில் நம்மை அழித்து விடும் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது. கிறிஸ்து மக்களாக நீங்கள் நானும் வேதம் சொல்கிறது, உங்களுடைய பொக்கிஷங்களை பூமியிலே நீங்கள் சேர்த்து வைக்காதீர்கள். கடவுள் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ கொடுத்தவைகளை வைத்துக்கொண்டு பிறருக்கு நீங்கள் கொடுத்து நீங்கள் வாழுகிற பொழுது அதிலே கடவுள் உங்களுடைய ஆஸ்தியை, சம்பாத்தியத்துடைய பிரியத்தை, உங்களுக்கு நேசத்தை வைத்திருக்கிறார் என்பதை பற்றியும் சாலமோன் ஞானி மிக தெளிவாக சொல்கிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நாம் இருக்கிற வைத்துக்கொண்டு சந்தோஷத்தோடு கூட வாழ வேண்டும். அது வேண்டும், இது வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பெருமையோடு கூட சம்பாதிக்கிற நிலையை நாம் தவிர்த்து கடவுள் கொடுத்திருக்கிற வைத்துக்கொண்டு பவுலடிகளார் சொல்வது போல் எனக்கு வாழ்ந்திருக்கும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் என்கிறத அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த உலகத்திலே நாம் ஆண்டவரிடத்துல கடவுள் கொடுத்திருக்கிற சந்தோஷங்கள், சமாதானங்கள், ஆஸ்தி வைத்து வாழுகிற பொழுது இருக்கிற இடங்களிலே இருக்கிற வாழ்கிற வாழ்க்கையிலே வாழ்வாதாரங்களில கர்த்தர் உலகத்திலே 30, 60, 100 பலன்களை கொடுத்து ஆண்டவர் உலகத்திலே நம்மை ஆஸ்வதிப்பார். அதனால இருக்கிறவைகளை வைத்துக்கொண்டு அதிலே நாம் வாழ கற்றுக்கொண்டிருக்கிற பொழுது கடவுள் இன்னும் பல வழிகளை நமக்கு சமாதானத்து வழியாக வழிநடத்துவார். இன்னும் வேண்டும், இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசை வேண்டும் என்கிறதெல்லாம் நாம் அப்புறப்படுத்தி லோத்தினுடைய வாழ்வுக்கு கடவுள் எப்படி தப்பித்து காத்துக்கொண்டாரோ அதே போல நம்மையும் காத்துக்கொள்வார் என்பதற்காக அல்ல, இருந்தாலும் அவைகளிலிருந்து நாம் பாடத்தை கற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நேர்மையாக, நீதியாக, மிகுந்த கீழ்ப்படிதலோடு கூட இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஆண்டவர் பல காரியங்களை செய்வார். அதனால லோத்தை காட்டிலும் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிற காரணம், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஆபிரகாமுடைய குடும்பம் கீழ்ப்படிந்தது. ஆண்டவர் சொன்ன பாதையை நோக்கி ஆண்டவர் போக வேண்டும் என்று சொன்ன வார்த்தையை ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். யார் யாரெல்லாம் ஆண்டவர் வார்த்தையை கீழ்ப்படிந்து சொன்ன இடத்துல நின்று வாழ்ந்தார்களோ அவரெல்லாம் செழித்தார்கள். ஆண்டவருக்கு எதிர்மறையாக வாழ்ந்தவர் எல்லாருமே இந்த உலகத்திலே இருந்து பல நிலைகளுக்கு கீழே தள்ளப்பட்டார்கள் என்பதையும் வேதவசனம் சொல்லுகிறது. அதனால் இருக்கிற வைத்துக்கொண்டு வாழ்ந்து சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கூட எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கும் அனைவருக்கும் தந்து நம்மளை கிருபையாய் வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்களை நம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இம்மட்டுமாக எங்களை வழி நடத்தின கடவுள் தொடர்ந்து எங்களை வழிநடத்த கர்த்தர் கிருபை செய்வீராக. வருகிற காலங்களிலே ஆண்டவரே, எங்களுக்கு உண்டானவைகளை நாங்கள் வைத்துக்கொண்டு வாழ்ந்து சந்தோஷத்தோடு எல்லாவற்றையும் நாங்கள்
திருப்திகரமாக நம்ம வாழ ஆண்டவர்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து வழியிலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமென். ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் காரணமாக இருக்கிற அன்பின் பிதாவே, மீண்டுமாக உமக்கு நாம் நன்றி பாராட்டுகின்றோம். கடந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர்களை கரம் பிடித்து வழிநடத்தினேன். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தே சுவாமி. எங்களுடைய திருச்சபை மக்கள், சபையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், முதியவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த காலங்களில் கூட உடைய கரம் ஒவ்வொருவரோடும் கூட இறுக்கமாக இருந்து பற்றி கொண்டு வருகிற தயவுக்காக நன்றி பாராட்டுகிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், எங்களுடைய பேர பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும் பிள்ளைகளையும் மீதாமே தொடும்படியாய் நாம் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் நல்ல வாழ்வு கிடைக்க ஆண்டவர் தாமே அருள் தாரும். இந்தியா தேசம் முழுவதுமாய் வாழ்கிற திருச்சபை மக்கள், உலகம் எங்குமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திருச்சபை மக்களுடைய வாழ்க்கையில இப்படி ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அவல நிலை நிமித்தமாக கஷ்டப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். ஒருவேளை அப்படி இருக்கக்கூடிய நிலை தடுமாற்றம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நீர் தாமே அவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கும் நல்ல ஆலோசனை எல்லாம் வழங்கி அவர்களை உடைய சிறப்பான பாதையை வழிநடத்த ஆண்டவர் தாமே கிருபை தாரும். இந்த நோயின் நிமித்தமாக ஆண்டவரே, நோயினுடைய கிருமி நாசினி பரவுவது நிமித்தமாக எந்த ஒரு பாதிப்பும் யாருக்கும் ஏற்பட்டு விடாதபடி கடவுள் தாமே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நன்றி வைக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, இந்த வியாதி நிமித்தமாகவும் இந்த வியாதி என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. எதிர்காலத்திலே என்ன செய்ய போகிறோம் என்கிற ஒரு நிலையெல்லாம் ஒவ்வொரு மனதுக்குள்ளாக எழுந்து தோன்றி ஒரு மிகப்பெரிய கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் தாமே அதையும் அறிந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையின் மீது நாமே பொறுப்படுத்திக் கொண்டு என்ன செய்வது, எப்படியெல்லாம் முடிவெடுப்பது என்கின்ற நல்ல ஆலோசனையை எல்லாமே கற்றுக் கொடுத்து வருகின்ற காலங்களிலே வெகு சீக்கிரத்திலே இதற்கு ஒரு முடிவு கொண்டு வருவதற்கும் ஆண்டவர் தாமே கிருபை தாரும். உழைக்கிற மக்கள், பாடுபடுகிறவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள், பல்வேறுமான முன்னேற்றமான பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லாருடைய கரங்களை மீதாமை பலப்படுத்தி தர வேண்டும் ஜெபிக்கிறோம். மீண்டுமாக இந்த இயல்பு வாழ்க்கை வராதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் எல்லாம் வாழ்ந்து வருகிறோம். மீண்டுமாக எங்களுக்கு இயல்பு நிலை தர ஆண்டவர் தாமே கிருபை தாரும். எங்களுடைய கோவை மாவட்டம் மற்றும் ஆண்டவரை தமிழ்நாடு முழுவதுமாக இந்த தொற்று நோய் என்பது மறுபடியுமாக பரவிக்கொண்டிருக்கிறதை எல்லாம் நாங்கள் செய்தித்தாள் வழியாக நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் பரவாதபடிக்கு கடவுள் தாமே நல்ல ஆலோசனைகள் மருத்துவர்களுக்கு கொடுத்து மருத்துவ குழு கொடுத்து நீர் வழங்கியவளை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதற்காக எங்களுடைய இந்திய தேசம் முழுவதுமாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்காக, நாட்டினுடைய பிரதமர் மந்திரிக்காக, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்காக, மருத்துவ குழுவுக்காக, காவல்துறைக்காக சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இதாமே நல்ல ஆலோசனை வழங்கி உரிய நேரத்தில் உரிய போர்க்கால நடவடிக்கை எடுத்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க ஆண்டவர் கிருபை தாரும். உலகமெங்குமாக இருக்கக்கூடிய மக்களை மீண்டும் நினைவுகிறோம். அவர்களை மீதாமை பொறுப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவர் தாமை கிருபை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். எதிர்பார்த்திருக்கிற அனைத்து காரியங்களை எங்களை சாதகமாக்கி நீ தர வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து காத்துக்கொள்ளும். வருகின்ற இந்த மே மாதம் முழுவதுமாக எதிர்நோக்கி இருக்கக்கூடிய எல்லா செயல் திட்டங்களிலே அது எதுவும் தடையாக இருந்து விடாதபடிக்கு எல்லாம் செயல் வடிவமாக்கப்பட ஆண்டவர் தாமைகள் கருத்தார். எல்லா மக்களையும் கருத்திருக்கிறோம். ஆங்காங்கே வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் செய்கின்ற முடங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாவற்றையும் ஆண்டவரை நீரும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இதற்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை நீர் கொடுத்து ஒரு இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கு ஆண்டவர் நீர் அருள் புரிய வேண்டும் என்று நினைச்சுக்கிறோம். சபை மக்கள் யாவரையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம். எல்லா மகிமையும் கணத்தை நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நீடித்து நிலைத்திருப்பதாக. பாமாலை
மீண்டுமாக உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். வருகிற நாட்கள் முழுமையாய் நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொண்டு பாதுகாத்துக் கொள்ள எங்கள் கருள் தாரும். இயேசு கிறிஸ்து வழியிலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமென். கர்த்தரும் கொடுப்பாராக. சமாதானத்துடன் பொறுப்பட்டு செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினால்